கண்மணி வந்து இந்த லேப்டாப்பை பார்க்கணும். அப்போ தான் எல்லா உண்மையும் அவள் புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து அந்த லேப்டாப்பை பெட்ரூமில் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்ப்போம், கண்மணி கண்டிப்பாக பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லேப்டாப்பை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா அந்த லேப்டாப்பை வந்து கையில் வந்து வெண்ணிலா வச்சுருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. வெண்ணிலா, நீ எதுக்கு இந்த லேப்டாப் எடுத்த அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கண்மணிக்காக சமாதானப்படுத்துறதுக்காக ஏதோ சொல்லி வச்சுருக்கீங்க, இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் என்ன தானே அன்பு உயிருக்கு உயிரை நேசிச்சிங்க, என்ன தானே லவ் பண்ணீங்க, மறந்துட்டீங்களா? எப்படி நான் உருகி உருகி லவ் பண்ணீங்க? உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். நீ யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்களே சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் எனக்கு வேணும் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து அவர் கண்ணத்தை கை வைக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கண்மணி வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கண்மணி அது வந்து அப்படின்னு சொல்ல வராரு. அன்பு, நிறுத்துக்க அன்பு, நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். சே, இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட நான் பார்க்கல அப்படின்னோடனே உடனே வந்து பின்னாடியே வராரு. கண்மணி, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்ணிலா வந்து, கண்மணி, உண்மையிலேயே அன்பு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தான் விரும்பினார், அவர் என்ன தான் லவ் பண்ணார், இப்போவும் அவர் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே முறைச்சிட்டு வந்து கண்மணி போகிறாங்க. பின்னாடியே அன்பு ஓடி வராரு. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, அவள் சொல்கிறது எதுவுமே நம்பாத கண்மணி, அதெல்லாம் உண்மை இல்லை கண்மணி அப்படின்னு. அப்படியா, உண்மை இல்லையா? அப்போ நீங்கள் 2 பேர் பேசிக்கிறது பொய்யன்றீங்களா? இல்லை கண்மணி, அது என்னன்னா நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் கண்மணி, சொன்னால் கேளு கண்மணி, முதல்ல எனக்கு சான்ஸ் கொடு கண்மணி நான் பேசுறதுக்கு. சரிங்க, நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன சொன்ன கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து அவங்க தலைமையில் வைக்கிறாங்க. இப்போ உண்மையாக சொல்லுங்கள், என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் வந்து வெண்ணிலாவை விரும்பலை, நீங்கள் லவ் பண்ணலை அப்படின்னோடனே, ஆமாம் நான் வெண்ணிலா விரும்பினேன், லவ் பண்ணேன் அப்படின்றாரு. அவருன்னு கையை எடுத்து விட்டுட்டு, இது போதும் எனக்கு அப்படி, கண்மணி நான் சொல்கிறது முழுசாக கேளு கண்மணி அப்படின்னோடனே, எதுவும் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட தயாராகவே இல்லை, உங்கள் மூஞ்சிலே முழிக்கிறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து வெளியே வராங்க. அதை பார்த்து வந்து பின்னாடியே வராரு நம்ம வந்து அன்பு. கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக கிளம்பி வெளியே வராங்க. கண்மணின்னு சொன்னோன்னே பின்னாடியே ஓடி வர அன்பு, சொன்னால் கேளு கண்மணி, சொன்னால் கேளு கண்மணி, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முழிக்காதீங்க கண்மணி, நான் சொல்கிறத கேளு கண்மணி, பின்னாடியே வராரு. தயவு செய்து பின்னாடி வராதிங்க, பின்னாடி வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு அன்பு. கண்மணி, நான் சொல்கிறது கேளு கண்மணி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு கண்மணி, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும் கண்மணி, ஆனால் சொல்லாமல் விட்டுட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு அன்பு. ப்ளீஸ் கண்மணி, என்னை விட்டுட்டு போயிடாத கண்மணி, இல்லாத வாழ்க்கை என்னால் இருக்கவே முடியாது கண்மணி, நீ தான் கண்மணி என் உலகம், நீ தான் கண்மணி எனக்கு எல்லாமே, நான் உன் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன் கண்மணி, நீ இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறேன் கண்மணி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு கண்மணி, ஏன் கண்மணி இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோன்னே வந்து எப்பவும் போல் வந்து சொல்லி அழறாரு நம்ம அன்பு. இங்கே வந்து கண்மணி மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே போயிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அன்பு கூட இருந்த விஷயங்கள், அன்பு முதல்ல அவங்கக்கிட்ட பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அன்பு வந்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஃபோனில் பேசுனது, பழகினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, கல்யாணத்தப்போ அன்பு நான் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. கண்மணியால் தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்துல தான் அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அன்பு வந்து நான் வெண்ணிலாவை தான் லவ் பண்ணேன்னு சொன்னது, தலையில் வந்து சத்தியம் பண்ணி அது எல்லாத்தையும் கண்மணி நினச்சி பார்த்து பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் கதறி அழுதுகிட்டே அப்படியே வந்து கண்ணீரோடையே வந்து அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காடுறாங்க. பார்த்தா அந்த இடம் கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே சாமிக்கிட்ட கேட்குறாங்க, நான் உனக்கு என்ன பண்ண சொல்லு, என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப நேசிச்சது அன்பை தானே, அவர் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணார், அப்போது அவர் உயிருக்கு உயிராக நேசித்த நான், அவர் என்னை நேசிக்கலையா, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் நான் வந்து அவரை கஷ்டப்படுத்தினேனா, அப்போது உண்மையிலே நான் அவரை நேசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அழறாங்க. தாங்கிக்க முடியாமல் இங்கே வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி ஏன் கண்மணி என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதே தெரியல. ரூமில் வந்து இருக்கிற பொருளுக்கு எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டு எல்லாத்தையும் போடுறாரு. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தலையில் கை வச்சுட்டு பயங்கரமாக அழறாரு, அப்படியே கதறாரு அன்பு. இங்கே வந்து கண்மணியும் வந்து நடந்த விஷயங்கள் மீள முடியாமல் சாமிக்கிட்ட சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்புவை பார்க்க வராங்க. கதவை பட்டுன்னு சாத்துறாரு நம்ம அன்பு. பார்த்துட்டு